நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் நடைபெற்ற தாவேகா மாநாடு கரூரில் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த தாவேகா மாநாடு, அதில் உயிரிழந்த மக்கள், அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல் வருத்தத்தை நம்ம வெறும் வார்த்தையாக சொல்லாமல் உண்மையாக உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த பதிவு. சின்ன குழந்தைங்கள்லாம், அந்த ஒரு 13 வயசு குழந்தைங்கள்லாம் அந்த மரணம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் இல்லை அந்த கூட்ட நெரிசலில். உண்மையாகவே கோபம் வருது, ஆனால் யார் மேலேன்னு தெரியல. ஆட்சியாளரை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும், எப்படி மாநாட்டை ஏற்படுத்தினவங்க மேலே குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மனநிலையில் இப்போது மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் யார் மேலே குறை சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு சில யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க தான் விஜய்க்கு ஆதரவாகவும் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாகவும் பேசுகிறாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தால் கடைசி வரை இதே நிலை தானே. பாதிக்கப்படுறது மக்கள் தான். அறிவார்ந்த நிலையிலிருந்து நம்ம இந்த விஷயத்தை அணுக வேண்டும். உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் ஏற்பாடு செய்கிறீங்க, எத்தனை பேருக்கு இன்விடேஷன் அடிக்கலான்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய ஆள் சொல்லுவாங்க, ஒரு 1000 பேர் அடிக்கலாம்ப்பா. இன்னொரு ஆள் கேட்பாங்க, ஒருவேளை 1100 பேர் வந்துட்டால் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? இன்விடேஷன் தான் 1000, சாப்பாடு 1300 சொல்லுவோம் அப்படின்றது நம்மளுடைய ஒரு எழுதப்படாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு மாநாடுலாம் நம்ம ஏற்பாடு செய்கிறோம்னா அந்த மக்களுக்கான ஒரு இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய ஒரு நிலை கூட இல்லாத ஒரு சூழலில் நம்ம இருக்கும் பொழுது ஏன் இது மாதிரியான மாநாடுகள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஏன் மக்களை நேரில் அவ்வளோ நேரம் நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் நிற்கிறாங்கன்னு. செத்து போயிட்டாங்க, மக்கள் செத்தே போயிட்டாங்க. ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்துடுறாங்க. ஒரு பெரிய ஒரு நடிகரோ ஒரு பெரிய தலைவரோ இப்படி தான், எம்ஜிஆர் எல்லாம் பார்க்கலாம் கூட இப்படி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து மீண்டு போகிறதுக்குள்ள அவங்களுடைய மன உணர்வு என்னவாக இருக்கும்? ஏன்டா இங்கே வந்தோன்ற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைலாம் சாகும் போது அதனுடைய மனநிலை என்னவாக இருந்தது? ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இனி இது மாதிரியான மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். சில இடங்களில் அது தேநீர் கடை பெஞ்சாக இருந்தாலும் சரி, சில இடங்களில் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுகிறத மக்கள் தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரியான அந்த குரலின்னு சொல்கிறாங்க பாரு, அதில் நிறைய விஷயம் 1க்கு 2 மடங்கு தான் எங்கெங்கேயோ போது, அது என்னென்னமோ முடிஞ்சு கடைசியில் பாதிக்கப்படுறது மக்களை தான் இருக்கிறாங்க. ஒரே ஆசை தான், இனி எதிர்வரும் காலங்களில் இப்படி எங்கேயுமே இந்த மாதிரியான மரணங்கள் நடக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம உலக அளவிலே இதுக்கான ஒரு திட்டம் போடணும் போல. அப்படின்னா ஒரு மாநாடு பொது இடங்களில் போடவே கூடாது. பெரிய அதுக்குன்னு அங்கங்கே ஒரு அரங்கம்லாம் இருக்குல்ல, ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சு, ஒரு மூவி ஆடியோ லான்ச்லாம் பண்ணுறாங்களே, என்ன ஃபார்மேட்டில் பண்ணுறாங்க? ஒரு பெரிய ஸ்டேஜ், ஒரு ஆடிட்டோரியம் அங்கே நடத்துகிறாங்க, அது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் மக்கள்கிட்ட போய் சேருது. ஏன் இந்த மாதிரி கட்சி மாநாடு பண்ணக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது இப்படி என்ன அறிவுக்கு எட்டிய ஒரு விஷயம். இதில் 1000 குறைகள் இருக்கலாம். என் மேலே என்ன வேணா குறை சொல்லுங்கள், எனக்கு எங்கள் மக்கள் சாவே என்ன சொல்லுது, அவங்களுடைய உயிர் இப்படி இந்த மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல் மரணம், இந்த மாதிரியான மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். மக்கள் காக்கப்பட வேண்டும். அதற்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் ஐடியாஸ் வருதோ, அது எந்த அளவுக்கு நன்மை பயக்குதோ அது மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், சொல்லி வண்ணம் செயல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதில் எந்த கருத்து தப்பாக இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். அதே நேரத்தில் எங்கள் மக்களுக்கு ஒன்றுன்னா அதை நான் பேசவும் யோசிக்க மாட்டேன், நான் பேசுகிறேன். இறந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கல் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, இனி எதிர்வரும் காலங்களில் இப்படி ஒரு மரணம் வரக்கூடாதுன்னு உங்களை மாதிரி எனக்கும் ஒரு ஆசை. அதனால் இந்த பகிர்வு. நன்றி.